புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து சட்டவிரோதமாக மதுபானங்கள் கடத்தி வரப்பட்டு நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே விற்பனை செய்யப்படும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், விவரம். புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்ட சாராயம் பட்ட பகலில் விற்பனையாகும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த அலங்கன் கிராமத்தில் பல வருடங்களாக சட்டவிரோதமாக சாராயம் விற்பனை நடைபெற்று வருவதாகவும் இந்த விற்பனையில் சிலர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இருந்து அங்கு விற்பனை செய்யக்கூடிய அந்த சாராய பாட்டில்களை அங்கிருந்து சாக்கு மூட்டை மூலமாக கடத்தி வந்து இந்த வேளாங்கண்ணி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராம பகுதிகளில் சாக்கு மூட்டையில் வைத்து இரவு பகல் என இரு வேளைகளிலுமே அந்த கள்ளச்சந்தையில் சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் அந்த பகுதி மக்கள், பெண்கள் மற்றும் முதியவர்கள், குழந்தைகள் அந்த சாலையில் நடமாடுவதற்கே ஒரு அச்சமான சூழ்நிலை இருப்பதாக தொடர்ந்து அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகிறார்கள். இது குறித்து இந்த கள்ளச்சந்தையில் சாராயத்தை விற்பனை செய்யும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் அந்த வேளாங்கண்ணி மற்றும் அலங்கன் ஊராட்சி சேர்ந்த அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து காவல்துறையிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். ஆகையால் இனிவரும் காலங்களில் இந்த ஊராட்சி அலங்கன் ஊராட்சி மட்டுமல்லாமல் வேளாங்கண்ணி சுற்று வட்டார பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சிகளில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இருந்து கடத்தி வரப்பட்ட அந்த சாராயம் பாட்டில் ₹100 விற்பனை செய்து வருகிறார்கள். தொடர்ந்து இரவு பகலாக அந்த கள்ளச்சந்தையில் சாராய விற்பனை என்பது ஒரு அமோகமாக நடைபெற்று வருது. தொடர்ந்து பொதுமக்கள் புகார் தெரிவித்தும் காவல்துறை இதுவரை எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பெண்களுக்கான பாதுகாப்பை காவல்துறை உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறையும் அந்த கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யக்கூடிய அந்த மதுபானங்களை அறிந்துவிட்டு இந்த சாலையில் செல்லக்கூடிய மக்களிடம் அந்த மது பிரியர்கள் வேண்டுமென்றே சில தவறுதான செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த கள்ளச்சந்தையில் சாராயம் விற்பனை செய்யும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பகுதி மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இன்று பட்ட பகலிலே சாக்கு மூட்டையில் வைத்து அந்த கள்ளச்சந்தையில் சாராய பாட்டிலை விற்பனை செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6,000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4,000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், launching G Square Etana Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1,790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.